2028ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமிக்க நாடாக மாறுவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடருக்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ச்சியை மனதில் வைத்து எம்பிக்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு அனைத்து எம்பிக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என நம்புவதாக கூறினார். ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு எப்போதும் தயாராகவே இருக்கிறோம் என்றார். நாடாளுமன்றத்தில் 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பெருமையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுள்ளார் என கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்களால் ஒளிமயமான எதிர்காலம் காத்திருப்பதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை 140 கோடி இந்திய மக்களின் வெளிப்பாடாக அமைந்திருந்தது என்றார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அடுத்து வரும் 25 ஆண்டுகள் மிக முக்கியம் என்றும், ஜிஎஸ்டி வருவாயில் 1.65 லட்சம் கோடி ரூபாயை திரட்டி சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார்.